அறியாது நான் இழைத்த பிழையால் அடியார் ஒருவரின் தலை சாய்ந்ததே. அம்பலவாணனே, ஏன் இச்சோதனை என் மனத்தில் சூழ்ந்ததே கொடும் வேதனை. போர்படை திரட்டி பல உயிர் எடுத்தேன், அவையாவும் எமது வெற்றி முரசன கருதினேன். பின்புதானே அறிந்து கொண்டேன் பெரும் தவறை நான் செய்தேன் என்று. பின்புதானே அறிந்து கொண்டேன். ஓம் நம சிவாய. शंभो शिव शंभो स्वयंभो। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। ओम नमः शिवाय। நான் செய்தேன் என்று லிங்க ரூபமுள்ள அக்னியே, நான் உன்னை அடைகின்றேன் ஏற்றுக்கொள். நான் உன்னை அடைகின்றேன் ஏற்றுக்கொள். நான் உன்னை அடைகின்றேன் ஏற்றுக்கொள். இறைவா, கைலாயநாதா, என் கண்கள் காண்பது உண்மைதானா? நான் பேசிக் கொண்டிருப்பது உன்னிடம் தானா? மகனே, ஐயமே வேண்டாம். ஐயனே, ஐயம் ஒன்றுமில்லை. உம்மை கண்ட மகிழ்வில் நான் இருக்கும் இடத்தையே அறிய மறந்தேன். உன் பூரிப்பு எனக்கு புரிகிறது மகனே. இறைவா,
என் இளமை பருவத்தில் உன் அருமை தெரியாமல் உன்னை ஏசி பேசியுள்ளேன். ஆனால் எப்போது சுயமிலிங்கமாய் நீ உருவெடுத்து என் பக்தி கண்களை திறந்தாயோ, அன்றிலிருந்து இன்று வரை உன்னை தொழுவதை ஒருபோதும் நான் நிறுத்தியதில்லை. அதனை நான் அறிவேன் மகனே. ஈசனே, எதற்காக இந்த திருவிளையாடல்? ஈசனே, உன்னை நேரில் காணாத போதுதான் மௌனம் சாதித்தாய். இப்போதும் ஏன் இந்த மௌனம்? என் ஒவ்வொரு அசைவிற்கும் வெவ்வேறு பொருள் உள்ளது. அதை போன்றுதான் இது. அப்படி என்றால் உங்கள் மௌனத்தின் பொருள் என்ன என்பதை எனக்கு விளக்குங்கள் ஐயா. உன் சிவத்தொண்டினை கண்டு நான் மகிழ்ந்தேன். சிவனடியார்களுக்கு தவறு நேர்ந்தால் உன் உயிரையே இழக்கத் துணியும் உன் பக்தியை சோதிக்கவும் என் திருவிளையாடல். எம்பெருமானே, என்னை சோதிப்பதில்தான் உனக்கு மகிழ்ச்சியா? உன் மகிழ்ச்சிக்காக நான் எதையும் செய்ய துணிவேன். அவற்றை யாம் அறிவோம். ஆகையாலே நீ இங்குள்ளாய். போரில் இறந்தது அந்த அதிகனின் வீரர்கள் மட்டுமே. நாம் தான் அத்தலைகளில் ஒரு தலையை நீ பெரிதும் போற்றும் சிவனடியாரின் தலையாக மாற்றினி. அப்படி மாற்றினால் நீ என்ன செய்வாய் என்று எண்ணினேனோ அதன்படியே நீ நடந்தாய். ஐயனே, அனைத்தும் அறிந்த நீ, இதை நீ அறிவது ஒன்று பெரிய காரியம் இல்லை அல்லவா? அப்படி இருக்க ஏன் இந்த நாடகம் என்று கேட்கிறாயா? ஆம் ஐயனே. நீ எம்மிடம் வருவது அந்த காலத்தின் கட்டாயம். ஈசனே, அந்த காலங்களை உருவாக்குபவனே நீதானே? இருக்கலாம். ஆனால் எப்போது எவை நடக்க வேண்டும் என்பது அந்த விதியின் கையில்தான் உள்ளது. விதி மதி இரண்டையும் ஆள்பவனே. உன் பதில்கள் என்னை சமாதானப்படுத்துகின்றன. எனக்கு உன் திருமுகம் கண்டதில் எல்லையில்லா ஆனந்தம் ஐயா. சுயம்புநாதனாய் உருவெடுத்து எனக்கு துன்பம் நேர்ந்த காலகட்டத்தில் எல்லாம் என்னுடன் இருந்து என்னை வழிநடத்தினாய். உன் மகிழ்ச்சிதான் என் மகிழ்ச்சி. எரிபத்த நாயனார் உன் பட்டத்து யானையை வெட்டிய போது நீ சிறிதும் அவர் மீது கோபம் கொள்ளாமல் வாளை எடுத்து அவர் கையில் கொடுத்து நீ சிரம் சாய்த்து நின்றாயே. என்னே உன் பற்று. அசையும் ஒவ்வொரு அணுவையும் நான் நன்கு அறிவேன். உம்மை முழுமையாக அறிந்தவன் நான். எங்கு உன்னுயிரை மாய்த்துக் கொள்வாயோ என்று அஞ்சி எரிபத்த தன்னுயிர் போக்கி எம்மை வந்தடைந்தார். சூழல்களை வேண்டுமானால் நான் உருவாக்கலாம். ஆனால் அந்த சூழலில் என்ன செய்ய வேண்டும் என்பது மனிதனின் எண்ணமே. அதை நான் தீர்மானிக்கலாகாது. இவை போன்றுதான் யாம் உமக்கு ஓர் சூழலை ஏற்படுத்தினோம். அச்சூழலில் நீ என்ன செய்தாய் என்பதே உன் பக்தியின் வெளிப்பாடாகும். ஐயனே, ஒன்றும் விளங்கவில்லையே. நான் பேசுவதை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல. நான் உருவாக்கிய சூழல், அதை நீ எதிர்கொண்ட விதம் என்னை மிகவும் மகிழ்வித்தது. ஒரு சிவனடியார் உம்மால் உயிரிழந்தார் என்று தெரிந்தவுடன் உன் உயிரை தீயில் விட்டாயே, அதுதான் உம்மை முழுமையாக எம்மிடம் கொண்டு வந்தது. உன் பெருமைகளை இவ்வுலகம் அறியவே இப்பெரும் நாடகம். புரிந்ததா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய. எம் அருள் என்றும் உமக்கு உள்ளது. என்ன வல்லவராயா, கண் கலங்குகிறாய்? வல்லவராயா, நடப்பது சிவனின் திருவிளையாடல் என்ற போதும் புகழ்ச்சோழரது வாழ்க்கையை நான் அறிந்தபோது என் மனதை கட்டுப்படுத்த முடியாது மனம் கலக்கமுற்று கண்களில் கண்ணீர் வழிந்து விட்டது. ஐயா, நாயன்மாரது வாழ்வை உலக மக்கள் அறிந்தும் ஏன் இது போன்று பலரும் வாழ மறுக்கின்றனர்? தாங்கள் கொண்ட பற்று போன்று அனைவரும் வாழ்ந்துவிட்டால் கரும வினைகள் அழிந்து அனைவரும் சிவபெருமானின் திருவடியில் இன்புற்று இருக்கலாம் அல்லவா? எதனை உணர்ந்தாலும் அதனை சுயமாக முடிவெடுத்து மனதால் நிறைவேற்ற துடிக்கும் போதுதான் அதற்காக நம்மை வழிநடத்தும். புகழ்ச்சோழ நாயன்மாரின் உத்தரவினால் போர் புரிந்தமைக்காக சிவனின் திருவிளையாடல் என்று அறியாது சிவ அடியவரின் உயிர் சென்றதை நினைத்து தம்மையே தீயில் எரித்து மாய்த்துக் கொண்ட புகழ்ச்சோழரது வாழ்வில் கற்றதும் கற்க வேண்டியதும் ஏராளம். ஐயா, பலர் வாழும் இவ்வுலகில் நாயன்மார்கள் என்ற பெயர் பொறிந்த இவர்களது வாழ்க்கையை நான் கண்டது என் பாக்கியம். அதிலும் மேலாக இவர்களை நேரில் காணும் பாக்கியமளித்த தங்களை யாரென்று அறியாத போதிலும் தாங்களும் எமக்களிக்கும் வரத்திற்கு மிக்க நன்றி ஐயா. ஐயா, புகழ்ச்சோழ நாயனாரை காணும் பாக்கியத்தை அருள்பாலிக்க வேண்டும் ஐயா. ஐயா, தங்கள் வாழ்வை கண்டபோதே என் மனம் உருகிவிட்டது. தங்களை நேரில் கண்டால் அதை உணரும் நிலையினை கூறுவதற்கு விளக்கங்களும் இல்லை, அதற்கு ஈடான ஊமைகளும் இல்லை. வல்லவராயா, வண்ணமிக வாழ்வு இக்குகைக்கு வெளியில் இருக்க இங்கிருந்து ஆனந்தமடையும் உம்மை கண்டதில் எமக்கும் மகிழ்ச்சிதான். அரச வாழ்வை துறந்து பெற்ற பிள்ளையை பிரிந்து உலகையே மறந்து உம்மை கண்டதில் ஆனந்தம் கொள்ளும் புகழ்ச்சோழ நாயன்மாரை நீ கண்டபோது அணைந்த ஆனந்தம் சுடர்போல் உன் முகத்தில் பிரகாசமாக உள்ளதே. எப்படி இல்லாமல் இருக்கும்? இரு நாயன்மார்களை ஒரு சேர கண்டுள்ளேனே. வல்லவராயா, நீ அடைந்த ஆனந்தம் போன்றுதான் புகழ்ச்சோழ நாயன்மாரை என் வாழ்வில் சந்தித்ததே எனக்கு கிட்டிய பாக்கியம். தாங்கள் சிவனை கண்டபோதும் ஒருவரை ஒருவர் சந்தித்ததை நினைத்து மகிழ்ச்சிப்படுகிறீர்கள் என்றால் அதன் சிறப்பை என்னால் உணர முடிகிறது. உலக மக்கள் பெற்ற மக்களுக்கு பொருள் சேர்க்க எண்ணுவார்கள். ஆனால் இறைவனது அருள் சேர்க்க வேண்டும் என்று எடுத்துரைக்கும் தங்கள் இருவரது வாழ்க்கையைப் போல வாழ ஆசை என்னுள் எழுகிறது. வல்லவராயா, நீ இன்று வரை சிவனது செயலுக்கு உன் மனதில் ஐயம் எழுப்பிக் கொண்டுள்ளாய். இப்போது ஏன் இவர்கள் போன்று வாழ ஆசை கொண்டுள்ளாய்? அதுதான் எனக்கும் ஐயமாக உள்ளது. புரிகிறது. மூவரின் புன்னகைக்கும் விளக்கம் புரிகிறது. முழுமையாக நம்பாத சிவனுக்காக நான் வாழ வேண்டும் என்று கூறுவதுதானே உங்கள் புன்னகைக்கு காரணம்.
வல்லவராயா, உன் வாழ்வின் பொருள் அறியும் காலம் விரைவில் வரப்போகிறது. வாழ்வின் பொருள் என்பது சிவனை அடைவதுதானே. ஆனால் நான் எதிர்பார்ப்பது அன்புள்ளம் கொண்டு அனைவருக்கும் தொண்டாற்ற வேண்டும் என்பது. அது நிகழுமா? அனைத்தும் ஒன்றுதான். எப்போது நீ அன்புக்கு அடிபணிய கற்றுக்கொண்டாயோ அப்போதே எம்பெருமான் உனக்குள் மேலோங்க தொடங்கிவிட்டார். அது உண்மையே உனக்கு அடையாளம் காட்டிவிடும். இப்போது உனக்கு அவ்வாழ்வினை வாழ விருப்பம் உள்ளதா? பதில் கூறு வல்லவராயா. ஐயா, தாங்கள் என்னிடம் கூறும் விளக்கங்களும் கேள்விகளும் புரிகிறது. ஆனால் மனதில் சிவனை எண்ணாது நல்வழி வாழ விருப்பம் கொள்வது கடினம் என்று கூறும் உங்கள் விளக்கம் என்னை சிந்திக்க வைக்கிறது. காலங்கள் கரைந்தோடிய போதும் உன் முடிவில் மாறாது இருக்கின்றாயே. ஆனால் நீ சிந்தித்தேன் என்று கூறியதே உன் முடிவு என்னவாக போகிறது என்று விளங்குகிறது வல்லவராயா. என்ன கூறுகின்றீர்கள்? என் வாழ்வின் முடிவு என்ன என்பது தங்களுக்கு புரிகின்றதா? வல்லவராயா, இத்தனை நாட்களாக நீ கேள்வி கேட்கும் இவர் உனக்கு பல விளக்கங்களை கூறுகின்றவர் யார் என்று தெரியுமா? அதை அறிய முடியாது உள்ளேன். பல கேள்விகளுக்கு பதிலாக விளங்கும் இவர் யார் என்று அறிய பலமுறை தவித்துள்ளேன். இதுவரை அதற்கு பதில் கூறியதே இல்லை. கவலை வேண்டாம் வல்லவராயா, காத்திரு சில காலம். நீ அடைந்தது பல இன்னல்கள், அடைய போவது வல்லவராயா, உன் நிலையைக் கண்டு நீ அடையப் போகும் நிலையை காண எங்களை போன்றவர்களும் காத்திருக்கிறோம். நாங்கள் வருகிறோம். ஓம் நம சிவாய. தராசு வந்தது? ஐயா, இவ்விடத்தில் தராசு ஒன்று உள்ளது, எப்படி?